6 முட்டை அவிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஒரே மாதிரி முட்டை செய்யாமல் இன்றைக்கி வித்தியாசமாக செய்ய போகிறேன். அவன் நல்லா கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். முட்டையை 4 பீஸாக மஞ்சக்கருவோடு கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டையை இந்த மாவுலேருந்து தொட்டு இந்த எண்ணெயில் விட போகிறேன். இந்த மாதிரி முட்டையை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அதில் நிறைய பூண்டை சேர்த்து நல்லா ப்ரௌனாக வர்ற இந்த ஸ்டேஜில் என்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை, அதனால் பாப்பாக்காக நேந்திரம் பழம் மாவு இருந்தது. ஸோ அதை திக்கிங் ஏஜென்ட்டாக நான் யூஸ் பண்ணிட்டு போகிறேன். அதோட ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், இந்த தக்காளி சாப்பிடல அதனால தக்காளி போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சுகர், நல்லா மயமாக மிளகு, நல்லா போட்டு கிளறி உப்பு காரம் இல்லை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த வறுத்து வச்சுக்கிற முட்டை எடுத்து இதை கொட்டி கிளறணும். இறக்குனா முட்டை